இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். பேரலிசிஸ் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு மோஸ்ட் வந்துட்டு காலையில டைம்ல தான் அதிகமா வருதாக ஒரு மருத்துவ நிபுணர் வந்துட்டு பேட்டி குடுக்கிறத நான் பார்த்திருந்தேன். YouTubeல பார்த்திருந்தேன். அதுவும் மோஸ்ட் காலையில தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. அதுவும் ஒரு அந்த அந்த 8 மணி 9 மணிக்குள்ள வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் பயமா இருந்தது. ஐயோ! இனிமே காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு வரல அப்படியே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த மாரிலாம் சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல போணும்னா, பேரலிஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால், நிச்சயமா அவங்களால வந்துட்டு முழுமையா ரெக்கவர் பண்ண முடியும். அந்த மருத்துவமனையை விட்டு வெளிய வரும்பொழுது அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, காலையில 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பேரலிசிஸ் வரது அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னாரு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அது எப்படின்னா, நம்ம நார்மலாவே ஒரு டாக்டரோட அட்வைஸ் என்னதுன்னா, நம்ம காலையில சாப்பிடுறோம், மதியானம் சாப்பிடுறோம், நைட்டு சாப்பிடுறோம். எப்பயுமே ஒரே டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அந்த 8 மணிக்கே தினமும் சாப்பிட பழக்கப்படுத்துதான் ரொம்ப நல்லது அப்படின்றது அட்வைஸா இருக்கு. மேபி அதனால கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா,